தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கியை குறைக்கும் நோக்கத்துடன் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் திமுக தலைவர் கருணாநிதி பிரச்சாரத்தில் பேசி வருவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இன்று அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தேர்தல் பிரச்சார கூட்ட செலவை வேட்பாளரின் செலவு கணக்கில் சேர்க்கும் உத்தரவை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி காங்கிரஸ் பக்கம் இருக்கிறது என்பதற்காக, அதை திசை திருப்புவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சேலத்திலே பேசியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் வைத்தேன். ஏனென்றால் மதவாதத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி திரும்பி வந்தால் என்று அவர் சொல்வதற்கு எனக்கு அர்த்தம் புரியவில்லை. சிந்தாதிரிப்பேட்டையிலே துவங்கியவருடைய பிரச்சாரம் வேறு, சேலத்திலே பேசுகிற பேச்சு வேறு. ஆகவே இந்த தேர்தலிலே ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்காக, காங்கிரஸ் வாக்கு வங்கியை குறைப்பதற்காக அவருடைய பேச்சாக நான் இதை கருதுகிறேன்.